ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல நாங்கள் எண்ணெயை காய விடணும். அதுக்கு முதல்ல மஷ்ரூம் எல்லாம் மஞ்சளும் உப்பும் போட்டு சுடு தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் அவிய விட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்து நாங்கள் இந்த எண்ணெயில் மஷ்ரூமை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணின அப்புறம் நாங்கள் மஷ்ரூமை வேறையே எடுத்து வைக்க போகிறோம். இந்த மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பூண்டு, தக்காளி, அப்புறம் மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, சீரகம், புளி, இதில் தான் தேவை. நாங்கள் திரும்ப எண்ணெய் சேர்க்க போகிறதெல்லாம் அந்த மஷ்ரூம் ஃப்ரை பண்ணினா எண்ணெயிலே பூண்டு, கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வெங்காயம், மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா நாங்கள் இதையும் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி இது வதங்கி வந்தோன்னே இதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி துண்டு மிளகாயும் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரை பண்ணி மஷ்ரூம் சேர்க்க போகிறோம். மஷ்ரூமும் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டு இதுக்கு சுடு தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுடு தண்ணி விடுங்க. இதுக்கான தேங்காய் பால் கொஞ்சமாக விடணும். என்னட்ட தேங்காய் பவுடர் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு தேங்காய் பவுடர் விட போகிறேன். தேங்காய் பவுடர் விட்டு இது கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டோன்னா இதுக்கப்புறமா நாங்கள் இதுக்கு சுவையை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிற விஷயந்தான் புளி. கேக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியும் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய மெயினான விஷயம் என்னென்னா உங்களோட அடுப்பு நல்லா லோவில் விடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெப்பர் தூளும் போட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு அடுப்பு நல்லா லோவில் வச்சுக்கோங்க. கிளறி எடுத்தால் நாங்கள் டேஸ்டான யம்மி மஷ்ரூம் கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.